இந்த குரு பகவான் வக்ரகதியில் வந்து யார் யாருக்கு அதிகப்படியான தனலாபம் என்று சொல்லக்கூடிய பணவரவு அதிகரிக்கக்கூடிய ராசிகள் எவ்வாறு? நாங்கள் ஒரு 4 ராசி எடுத்திருக்கேங்க. அவங்க வாழ்வாதாரம் இது வரைக்கும் பின்தங்கி போனவங்க, வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்காகட்டும், எதனா இருக்கட்டும் ஐயா. நான் இடம் வாங்கலை, இது வரைக்கும் நிலம் வாங்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை பெறப்போறார் குரு பகவானால். யோகமே கிடைக்க போதலாம். 5 மாதம் என்ன, வாழ்வாதாரம் இனிமேல் மேலோங்கே நிற்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி செல்வங்கள் சேரப்போகுது. தனரவு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் பொங்கி ஒழிஞ்சு திருப்பி மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க ஐயா. முதல்ல வரக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசிக்கு நம்மளுக்கு 10ஆம் மாதம் தொடங்கி நம்மளுக்கு 4 மாதங்கள் 5 மாதங்கள் கூட கூடுதலாகவே சொல்லுறாங்க. அதிகப்படியான பரவரவு தனலாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுதல் மேஷராசிக்கு தொட்டது துலங்கக்கூடிய காலமாகவும், அதாவது முதல்ல சொல்லப்போனால் மேஷராசிக்கு தான். அவங்க வாழ்வாதாரம் இது வரைக்கும் பின்தங்கி போனவங்க, வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்காகட்டும், எதனா இருக்கட்டும் ஐயா. நான் இடம் வாங்கலை, இது வரைக்கும் நிலம் வாங்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை பெறப்போறார் குரு பகவானால். யோகமே கிடைக்க போதலாம். நல்ல லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க போகுது சுவாமி. நல்ல ஒரு மேன்மை அறக்கூடிய அளவுக்கு, அதாவது தனலாபம் என்று சொன்னாலே மனிதனுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளை விலகிவிட்டாலே போதும் என்று சொல்லுவோம். கடனோ கடன் சார்ந்த விஷயங்களோ, நான் வீடு கட்டிட்டேன் அதுக்கு கடன் வாங்கிட்டேன் அப்படின்னு அதுலேருந்து நாம் மேன்மைப்படணுமா? பகவான் நம்மளுக்கு 10ஆம் மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஐயா. தொடர்ச்சியாக 5 மாதங்கள் தனவரவு அதிகரிக்கும் அதிகரிக்கும் அதிகரிக்கும். பயப்படணும் அவசியம் இல்லை. வரவுக்கேற்ற செலவினங்களும் கண்டிப்பாக இருக்கும். மேஷராசி மேன்மை தரக்கூடிய அளவுக்கு முதன்மை ராசியாக இந்த குரு பகவானால் பெரிய லெவலில் வரப்போகிறாங்க. தொட்டது துலங்க போது சாமி. அடுத்தது கன்னிராசிக்கார். இதுவரை இல்லாத ஒரு அமைப்பு, ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவித்தவங்களும் இவங்களும் ஒருவர், நான் இல்லைன்னே சொல்லலை. அவங்களுக்கு தனவரவு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை என்று கூட சொல்லுவேன். ஒரு மனுஷனுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். இப்போ பணம் சார்ந்த விஷயமாகட்டும், உறவு சார்ந்த விஷயங்களாகட்டும், திருமண பந்தங்களாகட்டும், எல்லாத்தையுமே. ஏன்னா அவர் தான் 7ஆம் அதிபதி, அவரே தான் 4ஆம் அதிபதி. இந்த கேந்திரம் பெறக்கூடிய ராசியில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலே பெரிய யோகத்தை கொடுப்பார். கேந்திராதிபதி தோஷம் பெற்றும் 4ஆம் அதிபதி ஆகட்டும், அவர் 7ஆம் அதிபதி ஆகட்டும், ஏன்னா இது கேந்திராதிபதி தோஷம் பெற்று கூட நம்மளுக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் பெறார். அவர் 9ஆம் இடத்தில் அமர்வதால் கன்னிராசிக்கு உயர்ந்த முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். இது வரைக்கும் பின்தங்கி போனவங்க கூட 10ஆம் மாதத்துலேருந்து அவங்களுடைய வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் தூக்கி போட்டுட்டேன் சுவாமி, எதுவுமே நான் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த 10ஆம் மாதம் நம்மளுக்கு செப்டம்பர் மாதம் கொடுக்க போகுது. செப்டம்பர் மாதம் முடிஞ்ச பிறகு உனக்கு அக்டோபர்லேருந்து உங்களுக்கு கொடுக்க போகுது சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. அக்டோபர் எல்லாமே உங்களுக்கு விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மனம் சார்ந்த விஷயங்களோ, தெய்வ வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு பெரிய மேலோங்கி நிற்குது. குலதெய்வ அருள் எல்லாமே கிட்ட போகுது சுவாமி. பயப்படணும் அவசியமே இல்லை. கன்னிராசிகாரங்க இனிமேல் விடுதலை பெற்று பெரிய ஒரு முன்னேற்ற பாதை, அது வரைக்கும் சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தவங்க கூட இனிமேல் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறாங்க. திருமண உறவுகள், இது வரைக்கும் எனக்கு திருமண தோஷங்கள் இல்லைன்னா எல்லாமே களை எடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார் ஐயா. வந்த வண்ணம் தொடர்ச்சியாக உங்களுக்கு தனலாபம் தான் சுவாமி. விடுங்க, தூக்கி போடுங்க. எல்லாருமே கஷ்டப்படுறோன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஒளிவட்டம் எல்லாம் கிடைக்க போகுது. சமநிலைமை இப்போ தான் கிடைக்க போகுது. நம்மளுக்கு நிரம்பலைங்க. இன்னும் நம்மளுக்கு பள்ளம் தான் நிறைய ஆயிட்டுக்குது. பள்ளமாக ஆயிடுச்சு. அந்த பள்ளம் எல்லாம் இப்போ மூட போகிறாரு. அந்த பள்ளத்தை செல்வங்களை கொண்டே மூட போகிறாரு குரு பகவான். தனக்காரகன், பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த பொன்னவன் மன்னவன். இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. எனக்கு குழந்தை பேரே இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். திருமணமாகி பல ஆண்டுகள் எந்த விதமானது ஐயா, எவ்வளோ கஷ்டம் கூட இருக்கலாம் சுவாமி. இந்த பிள்ளை பேர் மட்டும் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படும். ஒரு வாரிசு என்று சொல்லக்கூடிய அவர் தான், அதுக்கான அதிபதியே அவர் தான். சந்தான பாக்கியத்துக்கான அதிபதி அந்த குரு பகவான் தான். உங்களுக்கான உயர்வனை தரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெண் பிள்ளை முதல்ல மகாலட்சுமி யோகம் பெற போறீங்க. பிறக்கும் பொழுதே மகாலட்சுமி தான் பிறக்க போகிறான். அதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் நடக்க போகுது. இதுவே உதாரணமாக எடுத்துக்கலாம்.
வாழ்வில் புதிய மாற்றங்கள், ஏற்றங்கள், எல்லாமே முன்னேற்றம் தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் உங்கள் வாழ்வில் கன்னிராசிக்கு விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. 10ஆம் மாதத்துல நம்மளுக்கு கிடைக்குதுங்க முன்னேற்றம், முன்னேற்றம், முன்னேற்றம் தாங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி முதன்மைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு மனுஷனை இதுக்கப்புறம் அவங்கள தொடுவதற்கான ஆளே கிடையாதுன்னே சொல்லலாம். ஒரே வார்த்தை, 10ஆம் மாதத்துலேருந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து காணப்போகுதுன்னா இனிமேல் தான் அவங்களுக்கு வரப்போகுது. இந்த ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன் நான், உறுதியாக சொல்லப்போனால். மனிதன் இது வரைக்கும் தடம் தெரியாமல் சென்று விட்டாங்க, ஒளிஞ்சே வாழ்ந்துட்டாங்க. போலீஸ், கோர்ட்டு, கேஸ் எல்லாத்துலேயும் அடிபட்டு வாழ்ந்துட்டாங்க. இனிமேல் தொட்டது துலங்கும். நம்மளை சுயமாக ஒரு வேலை செஞ்சு பெரிய முன்னேற்ற பாதிக்கு, ஐயா நம்ம இது வரைக்கும் வேலை செஞ்சோம் எதுவுமே சரியான பலாபலன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் போட்டது அதாவது போட்டால் விதை போட்டால் முளைக்க போகுது. எது தொட்டாலும் உங்களுக்கு துலங்க போகுது. வாழ்வாதாரம் இனிமேல் மேலோங்கி நிற்க போகுது. மனிதன் பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுதலை என்று சொல்கிறான். அது விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் விடுதலை, விடுதலை, விடுதலை என்று சொல்லும். செல்வங்கள் சேரப்போதுங்க, அளவில்லாத செல்வங்கள். என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்ய போகிறீங்களா, கூடுதல் வருமானம் கிடைக்கும். பெரிய பெரிய நான் கான்ட்ராக்ட் எடுத்து செய்ய போகிறேன்னா கண்டிப்பாக வருமானம் தேடி வரப்போகுது. வேலையே இல்லாதவனுக்கு இனிமேல் 10 பேருக்கு அவங்க வேலை கொடுக்குற லெவலில் அவங்க வரப்போகிறாங்க. மனம் உறுதிப்பட போகுது. இது பிறகு யாரையும் உங்களை எதுவுமே பேசவே முடியாது. நாம் எதையும் சந்திக்கவில்லை என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் தயாராக போகிறீங்க விருச்சிக ராசிக்காரங்க. 10ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கு 5 மாதம் கொடுக்குறீங்க. 5 மாதம் என்ன, வாழ்வாதாரம் இனிமேல் மேலோங்கியே நிற்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெற்றி என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தி செல்வங்கள் சேரப்போகுது. தனரவு நம்மக்கிட்ட இருக்கிற செல்வங்கள் பொங்கி ஒழிஞ்சு திருப்பி மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க ஐயா. இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலமே விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் கிடையவே கிடையாது. தூக்கி போட்டு போயினிருக்கலாம். எல்லையில்லாத அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தை சேர்க்க போகிறான். திருமண பந்தத்தின் உறவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற போகிறோம். இது வரைக்கும் தோஷங்கள் எதனா ஏற்பட்டு தான் அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைய போகுது. நல்லா இருக்க போகிறீங்க ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் விருச்சிக ராசி இனிமேல் மேன்மை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் அமர்ந்திருப்பதாலையும் அவருடைய பார்வை, நேரடி பார்வை வாங்குறீங்க. இது வரைக்கும் வாங்கலை, இப்பொழுது வாங்கி அந்த தோஷ நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பாக்கியம் எல்லாம் பெறப்போகுது. ஒரு மனிதன் இப்படி தான் வாழணும், வாழக்கூடாதுன்னா விருச்சிக ராசி கேளு. எப்படிலாம் அவங்க வாழ்ந்துருப்பாங்க தெரியுமா வாழ்க்கையை? அவங்கள கேட்டே தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த உலகத்தில் யார் இந்த பூ உலகத்தில் வாழறவங்க அவங்கள கேட்டிங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு எந்த இடத்துலையும் தழும்பு என்பது இல்லாத, உடம்பு ஃபுல்லாகவே தழும்பாகவே இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எங்கன்னா அடிபட்டால் தழும்பு தெரியும். உடம்பு முழுவதும் தழும்பாக இருந்தால் எப்படி தழும்பு எங்கே கண்டுபிடிக்கிறது? அந்த அளவுக்கு கிழிச்சிட்டு இனிமேல் தழும்பு என்பதில் இல்லாத வண்ணம் காணப்படுறார். உங்களை கண்டு உலகமே வியக்க போதையா. அடுத்ததாக மகர ராசி. வாழ்வில் இனிமேல் நம்மளுக்கு வெளிச்சம் வருமா வராதா என்று எண்ணி பார்த்து கொண்டிருக்கும் மகர ராசி, என் வாழ்வில் வெளிச்சமே இருக்குமா இருக்காதா, நம்ம வாழ்க்கை தரம் இப்படியே தான் ஓடுமா, என் வாழ்க்கை தரத்தில் நான் எதுவுமே நீச்சல் அடித்து நான் எங்கே இருக்கிறேன், எந்த கடலில் இருக்கிறேன்னு தெரியாமல், எந்த காட்டில் இருக்கிறேன்னு தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் போட்ட விதை அப்படியே முளைச்சி பெரிய மரமாக நம்மளுக்கு கனிகளாகவோ செடிகளாகவோ பெரிய பெரிய மாற்றங்கள் கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க ஐயா. ஐயா திருமண உறவுகள் சேரப்போகுது. நம்மளுக்கு இளமையாக அந்த வயது உடையவங்களுக்கெல்லாம் திருமண பந்தங்கள் கூடி வந்துடும். பயப்பட அவசியமே இல்லை. நல்ல செல்வங்கள் சேரப்போகுது ஐயா. நீங்கள் அதாவது அழிக்க முடியாத செல்வங்கள் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. கல்வி செல்வம் ஆகட்டும், பிள்ளை செல்வம் ஆகட்டும், என்னென்ன கொடுக்கணும் ஐயா உங்களுக்கு. உங்களுக்கான அமைப்பு என்றால் இதுக்கப்புறம் தேட்டா கூட கிடைக்காது. அது மாதிரி பாக்கியம் பார்வை, அவருடைய பார்வையால் உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியம் கிடைக்க போகுது. வாழ்வாதாரம் இது வரைக்கும் பின்தங்கி போயிருந்தவங்களெல்லாம் திருப்பியும் களை எடுத்து அவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க. இப்போவே ஓரளவுக்கு பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய நிலைமையில் வந்து கொண்டு இருக்கிறாங்க மகர ராசிக்காரர். அந்த 7.5 சனியை அவங்களும் முடிச்சிருவாங்க. அந்த காலமெல்லாம் நிறைவு பெறும். இந்த குரு பகவானால் அதாவது அழிய முடியாத செல்வங்கள் அவங்ககிட்ட வந்து சேரப்போதுங்க. ஒரு உயர்வான நிலைமைக்கு எடுத்து செல்லக்கூடிய நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை அந்த மகர ராசிக்காரங்க அனுபவிக்க தான் போகிறாங்க. வாழ்வில் பெரிய பெரிய மாற்றங்கள், முன்னேற்றம் என்று சொல்கிற அளவுக்கு அவங்க வாழ்வாதாரம் உயர்ந்தே காணப்போகுது. பயப்புண்ணும் இனிமேல் அவசியமே இல்லை சுவாமி. எதனா ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு இறைவன் படியளப்பார். டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தேன், நான் பெரிய பெரிய விவசாயம் பண்ணியிருந்தேன், எல்லாமே வாஷ் அவுட் ஆகி போச்சு சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் பெரிய முன்னேற்றம். அரசாங்க உத்தியோகத்தில் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மாற்றங்கள் நம் வாழ்வில் நடைபெறும் என்றால் இந்த குரு பகவானால்
இந்த வக்கரகதி காலத்தில் ஒரு 120 நாட்கள் 5 மாதம் கூட சொல்லுவோம். ஐயா 10ஆம் மாதத்துலேருந்து உங்களுக்கான ஜாக்பாட் காலம் என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வாழ்வில் இனிமேல் வெற்றி 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 என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி தான் கொடுக்க போகிறார். இந்த சொல்ல அவங்க சேர போதுங்க. மகரம் இனிமேல் ஒளிரும் என்றால் ஒளிரக்கூடிய காலம்தான். வாழ்வில் இனிமேல் கஷ்டங்களோ துயரங்களோ துன்பங்களோ இனிமேல் நெருங்காது என்பதற்கு இதுவே முதல் உதாரணம். மேஷமாகட்டும், கன்னி ராசியாகட்டும், விருச்சிக ராசியாகட்டும், மகர ராசியாகட்டும், பணவரம் அதிகரிக்கக்கூடிய ராசிகளாகவும் பெரிய பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அவங்க வாழ்வில் இனிமேல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பதையா. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.